மூச்சே, எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அப்பா அம்மா, உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம்? எத்தனை இடத்துல தேடிட்டு இருக்கோம்? என்ன பண்றீங்க இங்க? வாங்கய்யா. அம்மா நேத்து நடந்தது நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அழுகையை மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறா. அதான் மேல நின்று அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். மா, என்னாச்சுமா உங்களுக்கு? திரும்புங்க. இல்லப்பா, என்னால நேத்து நடந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியலப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, நானே நார்மலா இருக்கேன். இல்லையா, நீ சும்மாதான் இருந்த. நான் தான் உனக்கு கல்யாண ஆசையெல்லாம் காமிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்லாம் சொன்னேன். ஆனா என்னால முடியாம போச்சியா. என் நிலைமைய பாத்தியா? மகனுக்கு ஒழுங்கா பொண்ணு கூட தேட முடியாத தாயாயிட்டையா. மா, அவங்க ஏமாத்தினதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்னைக்கும் எனக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. நீங்க நல்லதுதான் நடிச்சிருக்கீங்க. அது அப்படி ஆயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல. திரும்புங்க. திரும்பி பாராகிலா. நம்ம மருதுதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல. நம்ம தம்பியே அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டான். அவனே தெளிவா பேசுறான். நீ தான் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. திரும்பு. என்ன வருத்தப்படுற மாதிரி நீங்க தாண்டா ஆக்கிட்டீங்க. காசு கொடுத்து அழகா செட்டப் பண்ணி என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தேன். கடைசியில எங்க இருந்தோ வந்த ஒருத்தி எல்லா பிளானையும் சொதப்பிட்டா. திரும்பனா உன்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? எப்படிடா ஒத்துக்குவ? திரும்ப முதல்ல இருந்து பிளானை போட்டு நான் எவ்வளவு போய் பிடிச்சிட்டு வரது? ஸோ அழாதீங்கம்மா ப்ளீஸ். ஆமாம்மா, அழாதீங்க. கண்ணை தொடங்க. இப்ப நீங்க அழுகணுங்கிற அவசியமே கிடையாது. நானும் தம்பியும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உங்க 2 பேர்த்தையும் இவ்வளவு நேரமா இங்க தேடிட்டு இருந்தோம். முக்கியமான விஷயமா? என்னதுப்பா அது? முதல்ல கீழே வாங்கப்பா 2 பேரும். என்ன விஷயம் இங்கேயே சொல்லு. இல்லம்மா, நீங்க கண்ணை தொடச்சிட்டு கீழே வாங்க. அண்ணன் சொல்றது கேளுங்கம்மா, வாங்க. உங்க 2 மகனும் கூப்பிடுறோம்ல, வாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு வேற தெரியலையே. எதுக்கு கீழவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க? நான் அழுததை பார்த்து அழுகாதீங்கன்னு அவனுங்களும் அழுவாங்கன்னு பார்த்தா நல்லா சிரிச்சிட்டு நின்று கீழே வாங்குறானுங்க. அட கடவுளே, நான் தான் இவங்களை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுலான்னு சொல்லியிருந்தேனே. என்ன இப்படி கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கானுங்க? அம்மா, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்லம்மா, இவங்களை பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும் சரி, உங்க மனசுல எவ்வளோ ஒரு வெறி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் திட்டி தீருங்க. என்ன பண்ணாங்க, யார்கிட்ட பணம் வாங்கி இதெல்லாம் பண்ணாங்கன்னு நாம இன்னைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேற்று தப்பிச்சு போனவங்களை எப்படியா பிடிச்சிங்க? இவங்களை பிடிக்கிறது என்ன பெரிய விஷயமாப்பா? நேற்று அம்மா அழுதுகிட்டே இருந்தனால மட்டும்தான் அண்ணன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் நேற்றே என்கிட்ட நாளைக்கு இவங்களை கையங்கிழமா பிடிச்சாகணும், அதுக்கான வேலையில இறங்கலாம், அம்மா அழுதனால தான் நாங்கள் வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்கள் நேற்று சாயங்காலம் வீட்லயே இல்லை. கேட்டதுக்கு அண்ணனுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, இவங்களை தேடி தான் போனோம். கையும் களவுமா மாட்டினாங்க, பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டோம். ஏம்மா, உங்களை எவ்வளவு நம்பணும்? ஒரு குடும்பம்னு நினைச்சு உங்களை நம்பணும். நீங்க இப்படி ஒரு ஏமாத்துக்காரங்களா இருப்பீங்கன்னு தெரியாம என் மகனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணோமா. எங்க வீட்டுக்கு நீ மருமகளா இல்ல பொண்ணா வர போறேன்னு அவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட சொன்னமே. இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம இப்படி கேவலமா எங்க கிட்ட நடிச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? அன்னைக்கு மீனா மட்டும் அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் என் பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? தெரியாம உன்னை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பேமேமா. எல்லாம் அவளால வந்தது. எங்க இருந்தோ வந்து என் குடியே கெடுத்துட்டா. கம்முன்னு தெரிஞ்சாலும் எனக்கு என்னன்னு போய் தொலைய வேண்டியதானே. சீ, இப்போ இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு வேற தெரியலையே. பயத்துல என் பேரை சொல்லிட்டா என்ன பண்றது? யார்கிட்ட பணம் வாங்கி இந்த மாதிரி எங்களை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்க, அதை சொல்லுங்க. அஜிஜோ, எல்லாரும் கேள்வி கேட்கும்போது நம்ம அமைதியா இருந்தாலும் தப்பாயிரும். ஒருவேளை நான் கேட்டு உண்மையை சொல்லிட்டாலும் பிரச்சனையாயிரும். இப்போ நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அதான் என் மகன் கேட்குறான்ல, உண்மையை சொல்லுங்க. யார் உங்களை இப்படியெல்லாம் பண்ண சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனது? நீங்க இப்போ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோம். போலீஸ் எல்லாம் வேண்டாமா, நம்ம கிட்ட அவங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஏய் சொல்லுங்க, என்ன எங்க மூஞ்ச பார்த்துட்டே நிக்கிறீங்க? ஐயா ஐயா, அது வந்து பாரு, இந்த வந்து போய்ங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். உண்மையை மட்டும் சொல்லு. யாரு சொல்லி ஏமாத்தின அதை சொன்னா உங்களை விட்டுருவோம், இல்லைன்னா அவ்வளவுதான். நாங்க யாரு சொல்லியும் ஏமாத்தலையா. உங்களை பார்த்தோம், நீங்க பெரிய பணக்கார குடும்பம். உங்க குடும்பத்துக்குள்ள எப்படியாவது ஏமாத்தி வந்துட்டோம்னா நாங்களும் நல்ல பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் நாங்க இப்படி வந்தோம். அந்த வீடியோல பணம் வாங்கினதுன்னு சொன்னது அவருக்கு தான் நாங்க பணம் கொடுத்து நடிக்க கூட்டிட்டு வந்தோம். அதை தான் அவர் அப்படி சொல்லியிருந்தாரு. நாங்க யார்கிட்டயும் பணம் வாங்கலையா. நாங்க சொந்தமா தான் இப்படி பண்ணலாம்னு நினைச்சு மாட்டிக்கிட்டோம். அப்பா, நல்ல வேலை நம்ம பேரை சொல்லல. நீங்க பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என் மகன் வாழ்க்கை என்ன இருக்கும்? அதானே, எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு ஏமாளி மாதிரி தெரியுதா? என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அதுலயும் எங்க அம்மாவை போய் ஏமாத்திருக்கீங்க. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் நினைக்காதவங்க. அவங்க கிட்ட எப்படியெல்லாம் பேசி எப்படிலாம் நம்ப வச்சிருக்கீங்க. இவங்க கிட்ட என்ன மாதிரி பேச்சு? அதான் அவங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சே. போலீஸை கூப்பிட்டு
ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுரு. ஐயா அதெல்லாம் வேண்டாயா. என் தம்பி ஊனமற்றவன்யா. நாங்கள் 2 பேரும் இல்லைன்னா பாவம் அவனை பார்த்துக்க ஆளே இல்லையா. நாங்கள் இப்படி ஏமாத்தணும்னு நினச்சது தப்பு தான். ஆனால் ஏமாத்தி அந்த காசை எடுத்து என் தம்பியை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன்யா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கய்யா. அவன் அனாதையாக போயிடுவான்யா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கய்யா. ஆமாய்யா, எங்கள் வீட்டில் ஊனமற்ற பையன் ஒருத்தன் இருக்கான்யா. அவனுக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கய்யா. கருணை காட்டுற மாதிரி வேலையா நீங்க பாத்திருக்கீங்க? ஊனமற்ற பையன் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சும் இப்படியெல்லாம் ஏமாத்தி படைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிருவோன்னு தெரிஞ்ச உடனே தான் உங்க பையன் ஞாபகம் வருதா? ஏன் இவ்வளவு நாள் வராம இருந்துச்சா? ஐயா ஐயா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கய்யா. ஐயா ப்ளீஸ்யா எங்களை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. நீங்க இருக்க தசை பக்கமே நாங்கள் வரமாட்டோம். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை விட்டுருங்கய்யா. ஏய் எதுக்கு காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. ஆமாம் ஆமாம் நீங்களாவது சொல்லுங்கம்மா. நாங்கள் பண்ணது தப்புதாம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. ஏங்க அவங்கள பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். பாவங்க விட்டுடலாம். என்னம்மா பேசுறீங்க? நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க, விட சொல்றீங்க? ஊனமற்ற பையன் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறான் இல்லையா. நானும் தாய் தானே. அவங்களோட கஷ்டம் எனக்கும் புரியுதுயா. இனிமேல் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணிட்டாங்கல்ல, இனி தெரிஞ்சிருவாங்க. மன்னிச்சு விட்டுறியா. எனக்காக நான் சொல்கிறத எல்லாரும் கேளுங்க. எங்க அம்மா சொல்றதுனால உங்களை விடுறோம். இனி நாங்க இந்த ஊருக்குள்ளேயே உங்களை பார்க்க கூடாது. எங்கேயாவது போயிருங்க. ஆமா, எங்க அம்மாக்காக மட்டும்தான் உங்களை மன்னிச்சு விடுறோம். எங்க கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க, போங்க. நீங்க அவ்வளவு ஏமாத்தியும் என் பொண்டாட்டி உங்களுக்காக பறிஞ்சு பேசுற பாத்தியா? அதுதான் எங்க குடும்பம். அப்படிதான் நாங்க இருப்போம். எங்க நல்ல மனசுக்கு எங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. கடைசி நேரத்துல கூட கடவுள் எங்க பக்கத்துல இருந்து உங்களை காட்டி கொடுத்துருக்காரு. இனிமேலாவது நேர்மையா பழைக்க பாருங்க, போங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஒரு டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பதான் கொண்டு வருவாரோ இந்த அண்ணன். அண்ணே, நான் யாருன்னு நினைவு இருக்கா? யாரு நீங்க? தெரியலையே. நான் தான் கோபால். அடடே கோபாலா, நல்லா இருக்கியா ஐயா? உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு போனவன். ஏதோ ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ இங்க இருக்க? ஆமாண்ணே, கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில் போய் செட்டில் ஆயிருந்தேன். நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைன்னு அங்கே தான் இருந்தோம். பிறகு இப்போ ஒரு 2 வருஷமா பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். இன்னைக்கு சொந்தக்காரவிய ஒருத்தவிய தவறிட்டாவ, அதுக்காக இங்க வந்தேன். அப்பதான் உங்களை பார்த்தேன். என்ன மக்கா சொல்ற? 2 வருஷத்துக்கு முந்தையே இங்க வந்துட்டியா? எனக்கு தெரியாதியா, யாரும் சொல்லல. பரவாயில்லண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்குங்க கோபாலு. ஏன்னே அப்படி சொல்றீங்க? என்ன, எல்லாம் அவ போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையே இருட்டாயிட்டு, வாழையே ஒரு விருப்பம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா. அக்கா இறந்து பல வருஷம் ஆச்சு. இன்னும் நீங்க அதுல இருந்து வெளியே வரலையா? எப்படியா வர முடியும்? ஆசாசியா காதலிச்சு ஊரை வீட்டன்னு எதிர்த்து கல்யாணம் பண்ணேன். இப்படி பிரசவத்திலேயே மகராசி என்னை விட்டுட்டு போவான்னு எனக்கு தெரியாம போச்சு ஐயா. சரி, அந்த கதையெல்லாம் விடு. உனக்கு எத்தனை பிள்ளைகளு? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே. என் பொண்டாட்டி தவறிட்டா. அட கடவுளே, என்னையா சொல்ற? ஆமாண்ணே, என் மகளுக்கு 2 வயசு இருக்கும்போதே என் பொண்டாட்டி தவறிட்டா. என் மகளுக்கு 2 வயசு இருக்கும்போது நாங்கள் இருந்த வீட்டில் திடீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அவளை காப்பாற்றணுன்னு என் பொண்டாட்டி உள்ளே போய் பிள்ளையை காப்பாற்றிட்டு அவள் உயிரை விட்டுட்டா. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபாலு. என்னென்ன பண்ணுறது, எல்லாம் என்னோட விதி. இப்படி தான் இருக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளோதான். இத்தனை வருஷம் நானும் பிள்ளையை தனியாக வளர்த்து ஆளாக்கிட்டேன். இப்போ என் பிள்ளை காலேஜ் எல்லாம் முடித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படியும் அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. அதான் சரி, சொந்த ஊர் பக்கத்துலேயே போயிடுவோன்னு சொல்லி வந்துட்டேனே. என்னையா சொல்ற? தனியா பிள்ளைய வளர்த்தியா? ஆமாண்ணே, என் பிள்ளைக்கு என்னை விட்டால் யார் இருக்கா? என்னதான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் பெரியம்மா சித்தப்பான்னு சுற்றி அவளுக்கு சொந்தம்னு யாராவது இருந்து பார்த்துக்கிட்டாலும் அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரி இருக்காதுல்லண்ணே. அதுலேயும் எனக்கு பொண்டாட்டி இல்லை. என் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் கூட வருத்தமே பட்டுறக்கூடாது. எங்கள் அம்மா இருந்திருந்தா என்னை இன்னும் நல்லா பார்த்துருப்பாவளே. இந்த இடத்துல எங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டாவளேன்னு என் பிள்ளை ஒரு நாளும் வருந்தக்கூடாதுன்னு அவளை அப்படி வச்சு பார்த்துக்கிட்டேங்க. என் பொண்டாட்டி இறந்தது வருத்தம் தான். ஆனால் எப்பெல்லாம் என் பிள்ளை சிரிக்கிறாளோ, என் பிள்ளையோட சிரிப்பில் என் பொண்டாட்டியை பார்ப்பேன். அவள் கண்ணீர் விட்டால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது. என் பொண்டாட்டி தான் என்னை விட்டு போயிட்டா. என் பொண்டாட்டி எனக்காக பெற்று கொடுத்த என் மக சாமி மாதிரி என் கூடயே இருந்து என்னை இத்தனை வருஷம் வாழ வச்சதே அந்த ஒரு ஜீவன் தான். என் பொண்டாட்டி ஞாபகம் வரும்போதெல்லாம் சமாதிக்கு போய் உட்காந்து அழுவேன். அவள் ஃபோட்டோ பார்த்து அழுவேன், அவளை நினச்சி அழுவேன். ஆனால் ஒரு நாளும் அந்த குறைய என் பிள்ளைக்கு கொடுத்ததே இல்லை. அம்மா இருந்தால் கூட என்னை இவ்வளோ நல்லா பார்த்துருக்க மாட்டாங்கன்னு என் பிள்ளை வாயால் சொல்கிற அளவுக்கு அவளை நான் நல்லா வளர்த்துருக்கேன்னே. எனக்கும் என் மகளை விட்டால் யாரும் இல்லை, என் மகளுக்கும் என்னை விட்டால் யாரும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் உயிரோட தான் இருக்காவ. ஏன் அவளோட அப்பா அம்மாவும் இருக்காவ தான். என்னதான் அவங்க பார்த்துக்கிட்டாலும் தாத்தா பாட்டின்னு தானே இருக்கும். அப்பா அம்மாவை தாண்டி தானே தாத்தா பாட்டியெல்லாம்.
நமக்குள்ள இருக்க பந்தத்தை மீறி யார் பந்தமாக இருக்க போறா சொல்லுங்க. அதனால தான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்துட்டேன். இத்தனைக்கும் எனக்கு வீட்டில் பார்த்து வச்ச பிள்ளை தான். நானே அவன் மேலே அவ்வளோ பாசமா என் பிள்ளையை அப்படி வளர்க்குறேன்னா நீங்கள் அக்காவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே அக்கா இறக்கும்போது. நீங்கள் அப்போ அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பீங்க என்னண்ணே? ஆ ம் இப்போ உங்கள் பிள்ளை என்னென்ன பண்ணுறா? உங்களுக்கு அடுத்து தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. என் பிள்ளைக்கே கல்யாண வயசு வந்துட்டுன்னு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்குமே, ஆயிட்டா? ஆ ஓ இல்லை கோபாலு, இன்னும் கல்யாணம் ஆகலை. இனிமே தான் மாப்பிள்ளை பார்க்கணும். அட என்னண்ணே இன்னும் பார்க்காம வச்சிருக்கிய? காலை நேரத்தில் பிள்ளைக்கு பார்த்து கட்டி கொடுக்கணும்ல. பார்த்து கட்டி கொடுங்க என்ன? ம் சரி கோபாலு. ஆமாம் உங்கள் மக வேலை பார்க்கலானே? என் பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கூட எனக்கு தெரியலையே. ஆமாய்யா, வேலை பார்க்குறா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம காலத்தில் தான் பொம்பளை பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடந்துச்சு. இப்போ பாருங்க, 4 எழுத்து படித்த உடனே அதுவே வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவையானதை அவையிலே பார்த்துக்கிறாவ. நல்ல விஷயம். என்னண்ணே எங்கே வேலை பார்க்கா? இவன் கேட்குற ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதில் இல்லை. நான் தான் முட்டாள்தனமா இத்தனை வருஷமா என் பிள்ளைய பார்க்காம விட்டுட்டனோ. அண்ணே என்னாச்சு? இல்லை கோபாலு, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். போகும்போது டீ குடிச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன். அது நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு பிறகு வரேன். பக்கத்து ஊரில் தானே இருக்கேன்னு சொன்னா, நான் அங்கே வரும்போது உன்னை பார்க்கேன். ம் சரிண்ணே, ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்க பாருங்க. நான் கூட எல்லாரும் அப்படி கேட்டோன்னே நான் தான் அப்படி பண்ண சொன்னேங்கிற உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன். ஆனால் சொல்லலை. அதுக்காக ரொம்ப நன்றி மேடம். அந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருந்தாலும் எங்களை நம்பியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படியும் ஐயோ அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அழுது ட்ராமா பண்ணியிருப்பீங்க. அதுதான் நடந்திருக்கும். கடைசியில் ஜெயிலுக்கு போக வேண்டியது என்னமோ நாங்களாக இருக்கோம். அதான் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கல்ல, எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கருணை உள்ளம் கொண்டவங்கன்னு. அதனால் டக்குன்னு என் மனசுக்கு தோணுனதை சொன்னேன். அதே மாதிரி எங்கள் பெரியம்மாவும் பிக்கப் பண்ணிவிட்டு ஆமாம் எங்கள் வீட்டில் அப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு உங்கள் வீட்டாளுங்க எப்படியோ எங்களை மன்னிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நல்லது. ஜெயிலுக்கு போக வேண்டியது இல்லாமையாவது போச்சே. அது சரிதான். என்ன சொன்னால் நான் உங்கள் மேலே தான் திரும்ப பழிய திருப்புவேன்னு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு தான் வச்சுருக்கீங்க. ஆமாம் மேடம், கை நீட்டி காசு மட்டும் வாங்குறோன்னு இல்லை, உங்களை பற்றியும் எங்களுக்கு தெரியும். கடைசியில் அங்கே சீரழிகிறது என்னமோ நாங்கள் தான். அதனால தான் என் மக அப்படி ஒரு பிளான் போட்டோன்னு நானும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் அப்படி ஊனமுற்ற குழந்தை இருக்கா என்ன? சேச்சே, அப்படிலாம் யாரும் கிடையாது. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி சொன்னோம். ஓஹோ, நீங்கள் என்னமோ நான் சூப்பராக நடிச்சிருவேன், இது வரைக்கும் நான் நடித்த இடத்துலலாம் எங்கேயுமே மாட்டினதில்லைன்னு ஆஹா ஓஹோன்னு சொன்னதை பார்த்து நான் போட்ட பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆயிரும், நல்ல ஆளுங்களை தான் பிடிச்சிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பிளானு இப்படி சொதப்பிட்டு. இங்கே பாருங்க மேடம், அது எங்கள் மேலே ஒரு தப்பும் கிடையாது. கடைசி நேரத்தில் அந்த ஆள் பொண்டாட்டிக்கு அப்படி ஆகும்னு நாங்கள் என்ன கனவா கண்டோம்? அப்பையும் எப்படியாவது 1/4 மணி நேரம் இருன்னு பேசி இருக்க தான் வச்சோம். எங்கேருந்து வந்தாலோ அந்த சிரிக்கி அவள் தான் வீடியோலாம் எடுத்து எல்லாத்திட்டையும் காமிச்சு மாட்டி விட்டுட்டா. அவள் யார் மேடம்? எவ்வளோ இத்தனை வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கூட அவன் பேச மாட்டான். அன்னைக்கு நிச்சயத்துக்கு கோயிலுக்கு இந்த பிள்ளையும் வர சொல்லியிருக்கான். யாருன்னு கேட்டால் எனக்கு ஃப்ரெண்டுங்க. ஒன்றும் புரியலை. வந்தவ வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அப்படியே நீங்கள் பேசுறது கேட்டாலும் எனக்கு என்னென்னு போகாமல் ஊரறிய சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. சரி மேடம், அவள் உங்கள் பையனுக்கு ஃப்ரெண்டாக வேற ஆயிட்டான்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் அடுத்தடுத்த பிளான் போடும்போது பார்த்தே காய் நகத்துங்க. ஏன்னா அவள் கூடையே சுற்றிட்டு தெரிஞ்சான்னா வேற பிளானையும் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவளை எப்படியாவது கட் பண்ணி விடுங்க. பிறகு உங்கள் வாழ்க்கையில் அந்த சொத்தை அடையிறக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஆமாம் அமுதா, முதல்ல அவளை எப்படியாவது என் மகன் வாழ்க்கையிலேருந்து துரத்தணும். அவன் மேலே எப்படியாவது என் மகனுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து இவனே இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணணும். முதல்ல அதை பாருங்க. அவளால் தான் எங்களுக்கு வர வேண்டிய வேலையும் போயிட்டு இப்படி நாங்கள் அடுத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி நிலைமையும் ஆயிட்டு. அவளை நானும் இனி எங்கேயும் பார்த்தாலும் விட மாட்டேன் மேடம். இங்கே பொழப்பிலையே மண்ணள்ளி போட்டு ஊர் சிரிக்க வச்சுட்டா. அந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாவ? எல்லாரும் என் முகத்தை பார்த்துருப்பாவ. நாளை பின்ன ஏதாவது எங்கேயாவது பார்த்தா என்னதான் அசிங்கமாக நினைப்பாவ. இதுக்கெல்லாம் அவளை பழி வாங்கியே தீருவேன். அந்த கோபத்தை உன் மனசில் வச்சுக்கிட்டே இரு. உனக்கு பழி வாங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் நீ பழி வாங்கு, எனக்கு கிடைச்சாலும் நான் பழி வாங்குறேன். அது மட்டும் இல்லை, என் புருஷன் என் பசங்க கண்ணில் கொஞ்ச நாளைக்கு படாமல் எங்கேயாவது தள்ளி இருங்க. சரிங்க மேடம். சரி, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். சரிங்க மேடம்.
இன்னைக்கு கோபால் சொன்ன எல்லாமே உண்மைதானே? பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பான்னு எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்னமோ அப்பா அம்மா அரவணைப்பு ரொம்ப தேவைப்படும்ல. நம்மளை தாண்டி தானே அவங்க எல்லாம் சொந்த பந்தம்னு வருவாங்க. என் பிள்ளைக்கு அவிய அம்மா தான் இல்லாம போயிட்டா. ஆனா நான் குத்துக்கல்லு மாதிரி இத்தனை வருஷம் இருக்க தானே செஞ்சேன். என் பிள்ளைய நான் நல்லபடியா பார்த்துருக்கணும்ல. என் மனைவி இறந்துட்டாதான், அது விதி. அதுக்கு பச்சை பிள்ளைய நான் சின்ன வயசுல இருந்து அவ மேல பழிய போட்டு இத்தனை வருஷமா கோவத்திலேயே இருந்திருக்கேனே. இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கேனே. எத்தனை நாள் என் பிள்ளை அம்மாவும் இல்லை அப்பாவும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஏங்கி தவிச்சிருக்கோம். ஒரு நாள் இந்த மரமண்டைக்கு ஏறாம போயிருச்சு. இப்படியா என் பிள்ளைய நான் தவிக்க விடுவேன்? நான்லாம் அப்பன்னு சொல்லிக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவனாயிட்டனே. எந்த முகத்தை வச்சுட்டு என் பிள்ளைய போய் நான் பார்ப்பேன்? இத்தனை வருஷம் என் பிள்ளைய அன்புக்காக ஏங்க விட்டுட்டனே. எத்தனையோ நாள் எங்க அம்மா சொன்னா, ஐயா கோவத்து பிள்ளை மேல காட்டாத, பிள்ளை என்ன செஞ்சா பாரு பாருன்னு. இத்தனை வருஷமா பார்க்கல. எங்க அம்மா இருக்கனால ஏதோ என் பிள்ளைய வளர்த்துட்டா. அவளும் இல்லைன்னா இன்னைக்கு என் பிள்ளை அதையெல்லாம் விட்டுருப்பேன். ஐயோ கடவுளே, நினைச்சு பார்க்கும்போதே என் உள்ளமே பதைக்குதே. இத்தனை வருஷம் அவளுக்கு அப்பனா நான் என்னத்தை செஞ்சேன்? 1 ரூபா சம்பாரிச்சு கொண்டு வந்து பிள்ளைக்குன்னு கொடுத்துருப்பனா? ஆசபாசமா பேசியிருப்பனா? தூக்கி கொஞ்சிருப்பனா? இல்லை மடியில் தூங்க தான் வச்சிருப்பனா? எதுவுமே பண்ணலையே. சம்பாரிச்சாலும் அந்த காசை குடிச்சே அழிச்சேன். ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கும் கோபால் பிள்ளை மாதிரி கல்யாண வயசு வந்துட்டு கொஞ்சம் கூட அதை யோசித்தே பார்க்கல. என் பிள்ளையும் ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் துளி கூட தோணாமல்லாம் இருந்துட்டோம். கமலா, கமலா, நீ வந்துட்டியா கமலா? நான் இத்தனை வருஷமா எங்கேயும் போகலைங்க. உங்களையும் என் பிள்ளையும் தான் சுற்றி சுற்றி வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துட மாட்டிங்களா? நம்ம பிள்ளைய ஆசைப்பாசமாக வச்சிட மாட்டிங்களான்னு தான் ஏக்கத்தோடு இத்தனை வருஷம் உங்களை சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னைக்கு தான் நம்ம பிள்ளை மேலே அக்கறை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பிள்ளைய பற்றி யோசிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கமலா, என்ன மன்னிச்சிருமா. இத்தனை வருஷம் நான் முட்டாள்தனமா என் பிள்ளைய எப்படி விட்டுட்டேனம்மா. பரவாயில்லைங்க, நீங்கள் என் மேலே ரொம்ப காதல் வச்சுருக்கீங்க, ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க. உங்களை விட்டு நான் பிரிஞ்சதுக்கு நம்ம பிள்ளை தான் காரணம்னு தப்பாக நினச்சிட்டீங்க. அவள் காரணம் இல்லைங்க. அந்த ஆண்டவன் நம்ம அவளை தான் சேர்ந்து வாழணும்னு எழுதி வச்சுருக்கான். அதுக்கு நம்ம பச்சை பிள்ளை அன்னைக்கு என்ன பண்ணுச்சு? அன்னைக்கு காட்ட ஆரம்பித்த கோபம் இன்னைய வரைக்கும் குறையில. நான் எப்பவும் நம்ம பிள்ளைய சுற்றியும் உங்களை சுற்றியும் தான் இத்தனை வருஷமாக இருந்தேன். என்னைக்காவது நீங்கள் சேர்ந்து ஒன்றா ஏற மாட்டீங்களான்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு நீங்கள் திருந்திட்டீங்க. நம்ம பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நம்ம பிள்ளைய நீங்கள் பார்த்துக்குவீங்க. நான் போகிறேங்க, போயிட்டு வரேன். ஆனால் ஒன்று, என் நினப்பு உங்களை சுற்றி மட்டும்தான் இருக்கும். அது என்றைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்களும் என்ன மறந்துடாதீங்க. என்னைக்குனாலும் உங்கள் பொண்டாட்டி நான் தான். எனக்கு நீங்கள் தான் புருஷன். நம்மளோட காதல் காலத்துலேயும் அழியாதுங்க. நம்ம காதலுக்காக நம்ம பிள்ளைய வருத்துறாதீங்க. பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. நீங்கள் அவகிட்ட பேசுனீங்கன்னா அவள் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அவளும் அப்பா அப்பான்னு எத்தனை நாள் கண் கலங்கியிருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு அம்மாவா நான் இல்லை, அப்பாவா நீங்கள் இருந்தும் இல்லாமல் இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க. ஆனால் இனி வர காலமாவது அப்படி இல்லாமல் அவளை பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். கமலா, கமலா, என்னை விட்டுட்டு போகாதம்மா. என் கூடயே இருமா. கமலா, கமலா, போயிட்டியா? பழைய மாதிரி விட்டுட்டு போயிட்டியா? நீ விட்டுட்டு போனாலும் நம்ம பிள்ளை ரூபத்தில் உன்னை பார்ப்பேம்மா. என் பிள்ளைய சிரிக்க வச்சு சந்தோஷமா வாழ வைப்போம்மா. நீ சொன்னதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நம்ம காதல் காலத்துலேயும் அழியாது. நம்ம பிள்ளைய நல்லா வாழ வைக்கிறது தான் உனக்கு சந்தோஷம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பிள்ளைக்கு இனி நான் இருக்கேன். அம்மாடி, உறங்குவோமா? ஆச்சி, எனக்கு உறக்க வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிகிட்டு இருப்போமா? பிறகு உறங்கலாம். ஏண்டியம்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ராத்திரி ஆகிட்டு எப்பயும் வர நேரத்தை விட தாண்டிட்டு. ஆனால் உங்கள் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அதனால தானே எனக்கு உறக்க வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொல்கிறேன். உறங்க போகலான்னு சொன்னால் பாட்டி போய் கதவை சாத்திட்டு வந்துடுவா. பிறகு அப்பா வந்து வெளியே திணையில் படுப்பாவ. இதுதானே உன் எண்ணம்? ஐயோ, பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாவளே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு உறக்க வரல, அதனால தான் சொன்னேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மக்கா? நீ இவ்வளோ தூரம் அவனை பற்றி யோசிச்சாலும் அவன் ஒரு துளியாவது உன்னை பற்றி யோசிக்கானா?
பிறகு எதுக்கு நீ அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா நமக்காக பாடுபட்டு உழைச்சி ராத்திரி நேரம் பிந்தி வந்தான்னா பரவாயில்ல, அவன் குடிச்சிட்டு லாந்திட்டு வருவான். அவனுக்காக இப்படி நம்ம முழிச்சு உட்காந்துருக்க முடியுமா? நாளைக்கு காலையில் நீ வேலைக்கு போகணும். ராத்திரி எவ்வளோ நேரம் இப்படி முழிச்சு கிடக்குது? போய் உறங்கு போ. கொஞ்ச நேரம் கதவை திறந்து வச்சு பார்க்கலாமே பாட்டி. அம்மாடி, நான் வயசு பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கேன். உங்கள் அப்பனுக்கு தான் வயசு பிள்ளை வீட்டில் இருக்குங்கிற அக்கறை இல்லை. ஆனால் நான் பாட்டி, எனக்கு அந்த அக்கறை இருக்கலாமா? கதவை திறந்து வச்சுட்டு ஒருவேளை அந்த ஆளை நான் உறங்கிட்டேன்னு வை, நீயும் உறங்கிட்டேன்னா ராத்திரி எவன் வருவான்னு தெரியாது. கல்ல எவனும் வந்துட்டான்னா போச்சு. வயசு பிள்ளைய வச்சிருக்கேன், எனக்கு தான் தெரியும். வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அலையிறேன். உங்கள் அப்பா அப்படி இல்லை. அவன் ஒரு துளி கூட வயசு பிள்ளைய வச்சிருக்கோன்னு நினப்பு இல்லாமல் தான் சுற்றுவான். நீ அவனுக்காக பார்க்காதம்மா, போய் உறங்கு போ. இதோ அப்பாவே வந்துட்டாங்க பாட்டி. பாட்டி, ஆனால் அப்பா அழுகுறாங்க. அழுகுறானா? வேற எதுக்கா இருக்கும்? எவனும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இல்லைனா இவன்கிட்ட இருந்து பிடிங்கி எவனும் குடிச்சிருப்பான். அதுக்கு அழுதுகிட்டு இருப்பான். நீ அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காத. உங்கள் அப்பையும் வரணும் தானே? இவ்வளோ நேரம் கதவை திறந்து வைக்கலாமா? உறக்கம் வரலன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் தான் வந்துட்டான்ல, போய் உறங்கு. நானும் கதவை சாத்திட்டு போய் உறங்கியே. இல்லை பாட்டி, அடுப்பங்கரையில் அப்பாவுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன். அவன் வேணும்னா எடுத்து போட்டு திம்பான், இல்லைனா கிடப்பான். போமா போமாக்கா போ. அம்மா, அம்மையா? யாரில் உனக்கு அம்மா? அம்மா, நான் இத்தனை வருஷமா எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு இப்போதாம்மா புரிஞ்சு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. ம், போதை தலைக்கேறி மாப்பிள்ள என்னென்னமோ வளர்ற. போய் உறங்கு போ. மீனா, நீயும் என்ன மன்னிச்சிருமா. உனக்கு இத்தனை வருஷம் ஒரு அப்பனா நான் என்னென்ன செய்யணுமோ ஒன்றுமே செய்யாம என் கடமையிலிருந்து இப்படி தவறிட்டேன். என்ன மன்னிச்சிரம்மா. அப்பா, ஏன்ப்பா என்னென்னமோ பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னால தானம்மா நீ சின்ன வயசுல இருந்து அம்மையும் இல்லாம அப்பா பாசமும் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. இந்த மரமண்டைக்கு அது ஒன்றும் விளங்கலம்மா. இத்தனை வருஷம் முட்டாளா இருந்திருக்கேனே, என் பெத்த பிள்ளைய இப்படி பார்க்காம விட்டுட்டேனே நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்குமாக்கா. இனிமேல் உன்னையும் எங்க அம்மையையும் நான் தவிக்க விட மாட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டில் கொடுக்குறேன். உங்களை நல்லபடியா பார்த்துக்கிறேன், சந்தோஷமா வச்சுக்கிறேன். உனக்கும் கல்யாண வயசு வந்துட்டுலமாக்கா. காலகாலத்தில் ஒரு பையனை பார்த்து நல்லபடியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்பா, நீ அப்பான்னு சொல்றது கேட்க கூட தகுதி இல்லாம போயிட்டம்மா. நான் இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. ஐயா ஐயா வேல்தர, உண்மையாவே நீ திருந்துட்டியா ஐயா? ஆமாம்மா, நான் திருந்திட்டேம்மா. இத்தனை வருஷம் முட்டாளா இருந்திருக்கேம்மா. இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. ஐயா, நீ திருந்திட்டேன்னு கேட்கும்போது என் மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா ஐயா? எப்படியாவது நான் சாகிறதுக்குள்ள நீ உன் மகளை ஏத்துட்டு சந்தோஷமா வாழ மாட்டியான்னு தான் நானும் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்க்கா. திருந்திட்டம்மா, முழுசா திருந்திட்டம்மா. என் பிள்ளைய நான் ஏத்துக்கிட்டேம்மா. அம்மாடி, என்னை மன்னிச்சு உன் அப்பாவை ஏத்துக்குவியம்மா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வராதான்னு எவ்வளோ நாள் நான் எங்கிருக்கேன் தெரியுமா? ஐயோ என் தங்கம்மே, உன்னை எவ்வளவு நாள் தவிக்க விட்டுட்டேனே. பரவாயில்லப்பா, இன்னைக்காவது என்ன புரிஞ்சு நீங்க ஏத்துக்குவீங்கன்னு தைரியத்துல தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன நீங்க இப்ப ஏத்துக்கிட்டீங்க. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் இந்த நிமிஷம் யாருன்னு கேட்டா அது நான் தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா. இனிமேல் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாம்ல? தாராளமா கூப்பிடுமா. எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ கூப்பிடுமா. அப்பா,